விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாரத்தின் ஆரம்பத்திலேயே, அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதியே நீண்ட நாட்களாக பார்த்திராத உறவினர்களையோ நண்பர்களையோ நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு பெரும் உதவியாகவே இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே விருந்தினர்களின் வருகை அதிகரிக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளுடைய படிப்பிற்கு அதிகம் செலவு செய்வதோ அல்லது குழந்தைகளுடைய வெளிநாடு கல்விக்காக நீங்கள் அலைவதோ இந்த வாரத்தில் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான அறிகுறிகள் இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அல்லது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதோ திருமணங்கள் நிச்சயிப்பதோ இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய இல்லத்தில் நிகழும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த கணவன் மனைவி மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமை சேருவது என்பது வாரத்தின் ஆரம்பத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை விருச்சிக ராசி நேயர்களுக்கு 4, 5, 6 ஆகிய தேதிகள் மிகவும் குறிப்பான தேதிகளாக அமைகிறது. பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் 4, 5, 6 இந்த தேதிகளில் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் மற்றும் கூட்டு தொழில், வியாபாரம், அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கும் மனதிற்கு ஒரு திருப்திகரமான வாரமாகவே விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசியில் இருக்கும் கேட்டை, விசாகம், அனுஷம் 3 நட்சத்திரக்காரர்களுமே கேத்து பகவானுக்கு அர்ச்சனை செய்வது சால சிறந்ததாகும். கேத்து பகவானுக்கு கொள்ளு தானம் செய்து செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மேல் நீங்கள் தீபமேற்றி அர்ச்சனை செய்து வந்தால் வாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீங்கள் தவிர்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை ஒரு ஏறுமுகமான காலம் என்று தான் சொல்லலாம். இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கலாம். வீண் செலவுகள் ஏதும் இருக்காது. மருத்துவ செலவுகளும் குறையும். பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு குதூகலமான வாரமாக மாற்றி அமைத்துக் கொள்கிறது கிரகங்களினால். நீங்கள் சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் சனி ராகுவுடன் சேர்ந்து இருப்பதனால் இதுவரையில் இருந்த வியாதிகளிலிருந்து விலகி உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் வாரமாகவே இந்த வாரம் அமைகிறது. குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் கேத்து பகவானுக்கு அர்ச்சனை செய்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகி உங்களுக்கு தெய்வானுகிரகம் வருவதற்கும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைப்பதற்கும் நீங்கள் கேத்து பகவானுக்கு வாரம் முழுவதுமே அர்ச்சனை செய்து வரலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொதுவாக இந்த வாரம் ஒரு ஏற்றமான வாரம் என்று சொல்லலாம்.